நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே புகழ், இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த எவ்வளவு நேரம் இருக்கீங்க? ஒரு மணி நேரம் இல்லைங்களா? அதுக்குள்ளே அப்படிதானே? 4:15 வரைக்கும். 4:15 வரைக்கும். அதுக்கடுத்து ஷார்ட் பிரேக்குங்களா? சாட்சிகள் நடக்கும். ஓகே, சாட்சி. ஓகே. இன்னும் ஒரு டாபிக் இருக்குங்களா? எல்லாத்தையும் சேர்த்து இடைவெளி பிறகு. ஓகே, சந்தோஷம். 2 நாளாக தொடர்ந்து 2 வார்த்தைகள் இருக்கிறீங்க. இந்த ஏஐ அப்படின்னா படித்தவங்களுக்கு ஈஸியாக புரியும், படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை விளக்குறது விவிலிய வசனங்களும் ஒரு சில வார்த்தைகளை ரெஃபர் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு சில நிகழ்வுகள் பப்ளிக்காக சொல்ல முடியாது, ஒரு சில நிகழ்வுகள் சும்மா நாசுக்காக இருக்கும். ஆனால் ஒரு சில ஜோக்ஸ், ஒரு சில வீடியோஸ் வச்சு ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறாங்க. குட். செயற்கை அப்படின்னாவே சொல்லுங்க, செயற்கைனாவே இயற்கைக்கு மாறானது இல்லைங்களா? அப்போ நான் விளக்கம் கொடுக்கணும்னு தேவை. செயற்கை அப்படின்னா இயற்கைக்கு மாறானது. இயற்கைக்கு மாறான செயல்கள் கத்தோலிக்க திருவை ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளாதா? ஏற்றுக்கொள்ளாது இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த நுண்ணறிவும் அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அந்த நுண்ணறிவு அப்படின்றது ஆக்சுவலாக இந்த டேர்ம் மாற்றப்பட்டிருக்கணும். எப்படின்னா நுண்ணறிவு கொல்லி அப்படின்னு மாற்றணும். ஏன் அப்படின்னா நம்ம அறிவை, நுணுக்கமான அறிவை கொல்லக்கூடியது தான் இந்த ஏஐ இல்லைங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை திருவிவிலியத்தோடு ஒப்பிடுவோமா? ஒப்பிடுவது நல்லதா, நல்லது இல்லையா? நல்லது இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த தலைப்பில் நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்றீங்களா? சில நேரங்களில் கேள்விகள் கேட்டால் நமக்கு விளக்கங்கள் அதிகரிக்கும் இல்லையா? திருவிவிலியம் என்பது எவற்றோடும் ஒப்பிட முடியாது இல்லைங்களா? திருவிவிலியம் என்பது எவற்றோடும் ஒப்பிட முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்சனல் எஃபெக்ட். அதாவது இந்த திருவிவிலியம் உதாரணத்துக்கு ஜீசஸோட வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, ஜீசஸ் கதை சொன்னாரா? கதை சொன்னாரா? ஓமைகள் சொன்னாரா? ஆமா, எதுக்கு கதைன்னு சொல்லிடக்கூடாது. விவிலியம் என்பது கதை கிடையாது. விவிலியம் என்பது வரலாறு கிடையாது. விவிலியம் என்பது நிகழ்வும் கிடையாது. அப்ப என்ன பாருங்க சொல்லுவீங்க? அது உண்மை. இந்த உண்மையை பொய்யோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது, கூடாது இல்லையா? இந்த பொய் என்பது என்னது? செயற்கை இல்லையா? அப்ப உண்மையை ஒரு பொய்யோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையை தாண்டி பொய்யாகிவிட முடியுமா? பொய் உண்மையாகிட முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்ப என்னதான் நாம் தாக்கு கொடுத்தாலும் இதுல விண்ணாகிறது எதுவா இருக்கணும்? திருவிவிலியமா தான் இருக்கும். திருவிவிலியமா தான் இருக்கும். இந்த திருவிவிலியம் நீங்க நினைக்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்டது இல்லையா? எத்தனை நூற்றாண்டுகள் யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுங்களா? தெரியாது இல்லையா? தெரிஞ்சுக்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்டாலும் இன்னைக்கு வாசிக்கிறவங்களுடைய இருதயத்துல குத்துது இல்லையா? அருமையான வார்த்தை, குத்துது, குட்டையுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்டிருந்தாலும் பல 100 ஆண்டுகள் கழிச்சும் இன்னைக்கும் அது குத்துது. அப்படின்னா அதுல என்ன இருக்குது? ஏதோ ஒரு உயிர் இருக்குது, ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை எந்த சக்தியால வின் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அது உண்மை. உண்மையோடு பொய்யை கலந்துட முடியாது. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் கதை சொன்னதாக குறிப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய நாக்கு
அவருடைய நாக்கு பொய் பேசார். அதனால அவர் கதை சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருவிவிலியத்தை விளக்குவதற்கு அவர் கதை சொன்னதாக சரித்திரம் இல்லை. ஏன்? திருவிவிலியம் என்பது உண்மை, கதை என்பது பொய். அப்ப அந்த பொய்யை கொண்டு நான் உண்மையை விளக்குகின்றேன் என்றால் அந்த செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? உண்மையை கொண்டு உண்மையை வைத்து உண்மையால விளக்குறது வேற, உண்மையை வைத்து கதை சொல்லி உண்மையை விளக்குவது என்பது வேறு. அந்த தவற்றை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு முடிவெடுத்து அவருடைய காலத்துல தொடர்ந்து அறிவிச்சதுனாலதான் இன்னைக்கும் அவருடைய நாக்கு அழியாம இருக்குது. Praise the Lord. Hallelujah. நிறைய பேர் தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். Praise the Lord. இல்ல. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் சத்தமா Hallelujah. Hallelujah. Very good. தூங்குறவங்க எல்லாம் எழுப்பிட்டீங்க. Very good. அப்ப திருவிவிலியம் என்பது உண்மை. உண்மையை நான் இங்கு விவரிக்கின்ற பொழுது எந்த பொய்யையும் நான் இணைத்து விட முடியாது. அப்படியே இணைத்தால் அந்த பொய் மெய்யாகி விட முடியாது. புரியும் நினைக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப செகண்ட் ஸ்லைட் போங்க. ஒரு சில டர்ம்ஸ் வந்து இத க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் நோட் பண்ணிக்கிறேன். கீழ பாருங்க. முதல்ல அச்சடிக்கப்பட்ட நூல் எது? அதுவே தெரியலங்க. முதல்ல அச்சடிக்கப்பட்ட நூல் எது? முதல்ல அதிக மக்களால் படிக்கப்பட்ட நூல் எது? பைபிள். முதல்ல அச்சடிக்கப்பட்டதும் அது, முதல்ல வாசிக்கப்பட்டதும் அது, முதல்ல கையில தூக்கப்பட்டதும் பைபிள் தான். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் இன் தி வேர்ல்ட், இந்த உலகத்திலேயே அதிகமா படிச்ச ஒரே புத்தகம் எது? பைபிள். இன்னைக்கு ஒரு காலத்துல இன்னும் கூட நம்ம கையில இருக்கிற பைபிள் அடுத்த காலத்துல அடுத்த ஜெனரேஷனுக்கு பைபிள் கையில இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும், ஆனா இருக்காது. அதுக்கு பதிலா என்ன இருக்குது இன்னைக்கு? மொபைல் இல்லையா? நல்லா பாருங்க. அச்சடிக்கப்பட்டதும் அதிகம் அச்சிடப்பட்டதும் அதிகம் வாசிக்கப்பட்டதும் அதிக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டதும் பயன்பாட்டில் உள்ளதும் மக்கள் கையில் தவழ்ந்ததும் எது? பைபிள். ஆனால் இன்று மொபைல் முதலிடத்தில் உள்ளது. இன்னைக்கு பைபிள் பிரிண்டிங் தாண்டி எந்த இது அதிகமா பயன்படுத்தப்படுகிறது? மொபைல். ஒரு காலத்துல எதுதான் லீடிங்ல இருந்துச்சு? பைபிள் லீடிங்ல இருந்துச்சு. இன்னைக்கு எல்லார் கையிலயும் பைபிள் இருக்கோ இல்லையோ என்ன இருக்குது? மொபைல் இருக்குது. ஒரு காலத்துல கையில வச்சிருந்தோம், இங்க ஹார்ட்டுக்கு பக்கத்துல வைக்கிறோம். இப்ப எத? மொபைல். அந்த அளவுக்கு நெருக்கமா கொண்டு வந்துட்டா. நீங்க நெருக்கமா வைக்க 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 யாருக்கு சாவு? அவ்வளவுதான். இந்த அதிர்வை லேசா ஒப்பிட்டு படுற இந்த வீடியோஸ் இருக்கு. இந்த அதிர்வை லேசா ஒப்பிட்டு பாருங்க. உங்க குழந்தைக்கு பக்கத்துல நல்லா தூங்குற சின்ன பிள்ளையுடைய பக்கத்துல வச்சு பாருங்க. இந்த மொபைலுக்கு கால் வர்றதுக்கு முன்னாடியே சின்ன பிள்ளை எந்திரிச்சிடும். கால் வர்றதுக்கும் முன்னாடியே அதிர்வுல அப்படின்னு எந்திரிப்போம். செக் பண்ணதுலையோ? எங்களுக்கு தான் குழந்தை இல்லை, உங்களுக்குமா? அதிர்வுல எந்திரிச்சு அப்படி கண்மூடிட்டு அப்படி போடுவோம். பார்த்தது இல்லையா? வச்சு பாருங்க. அது மாதிரி 19ஆம் நூற்றாண்டு வரை முதலிடம் பிடித்தது எது? பைபிள் தான். ஆனா இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல முதலிடம் பிடிப்பது எது? மொபைல். அப்ப எது அதிகமா இருக்குது இன்னைக்கு? சாத்தானுடைய தாக்கம் அதிகமா இருக்குது. சாத்தானுடைய தாக்கம் எல்லாரும் கையில வந்துருச்சு, எல்லாரும் பாக்கெட்லயும் வந்துருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு வந்துருச்சு. எல்லாரும் வீட்லயும் பைபிள் இருக்கோ இல்லையோ என்ன இருக்குது? மொபைல் இருக்குது. மொபைல் இருக்குது. இன்னைக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நான் நெகட்டிவ் மட்டும் தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்து பார்ப்போம். இது ஒரு சில பொன்மொழிகள். நல்லா பாருங்க. பைபிள் என்பது வெள்ளைத்தாளில் கருப்பு எழுத்தாக இருக்கலாம். இதை படித்தால் உன் கருப்பு வாழ்க்கை வெள்ளையாகிவிடும். பைபிளை நீ தூக்கினால் பைபிள் உன்னை தூக்கிவிடும். பைபிளை மாற்ற முயற்சித்தவர்கள் எல்லாம் மாற்றங்களை தான் அடைந்தார்கள். மொபைலை அணைத்துவிட்டு பைபிளை திற. யார் சொன்னது? திருத்தந்தை பிரான்சிஸ். விவிலியம் விண்ணகத்தின் திறவுகோல் யார் சொன்னது? புனித அகஸ்தீனார். விவிலியத்தை பற்றி அறியாதவன் கிறிஸ்துவை பற்றி அறியாதவன் யார் சொன்னது?
புனித ஜெரோம் இல்லையா? வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் நற்செய்தி அறிவி அப்படின்னு சொல்றது யாரு? அன்னை தெரசா. போட்டோ எடுத்து அடுத்து இப்ப ஏஐனுடைய தாக்கத்தை பார்க்க போறோம். இப்ப அதே பட்டனை இல்ல அப்படியே ப்ளே பண்ணுங்க. அதே பட்டனை திருப்பி வரணும். இல்ல அதான் பாருங்க. எப்ப நடந்தது? இது என்ன மாசம்? ஒரே ஒரு மாசம் கூட இல்லையா? 9வது மாசம், போன மாசம். இந்த பிஞ்சினுடைய நெஞ்சில நஞ்ச விதைச்சதே யாரு? நினைச்சு பாருங்க. தன் தாயவே சாகடிக்கிற அளவுக்கு எங்கிருந்து தைரியம்? நினைச்சு பாருங்க இல்லையா? எங்கிருந்து தைரியம்? அப்ப இந்த அளவுக்கு நம்முடைய இளைய தலைமுறையினுடைய மனதை ஒரு போர் கருவியாக, போர் தளமாக இல்லையா, இவ்வளவு கடுமையாக வழிநடத்தில் இருக்குது அப்படின்னா எது? எவனாவது பைபிளை படிச்சுட்டு அவங்க தாயவோ தகப்பனையோ கொண்டதா சரித்திரம் இருக்குதா? பைபிள் எடுத்தவங்க அப்படி செஞ்சதா சரித்திரம் இருக்குதா? இல்ல. இந்த மொபைல் அந்த நேரத்தில் அவன் பார்க்கணும்ன்றதுக்காக தன் பெற்ற தாயை கூட என்ன அடிக்கிறான்? எடுத்து அப்படி அடிக்கிறான். இந்த அளவுக்கு இல்லையா? நீங்க எத்தனை பெற்று வச்சிருக்கிறோம்? 1 2 அவ்வளவுதான். கடவுளுக்கு எதிராக செய்கின்ற செயல். இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே எங்கேயே நம்மளோட பர்மிஷன் கூட கேட்க மாட்டேங்கிறான் சில ஹாஸ்பிட்டல்ல இல்லையா? எங்க பர்மிஷன் கேட்க மாட்டேங்கிறான். முடிச்சு போட்டுட்டீங்களா? நீ யாரு செய்வதற்கு? நீ யார் அந்த செயலை செய்வதற்கு? கேளுங்க. நீங்க கேட்கணும். பெற்றோர்களாக நீங்க தான் கேட்கணும். அங்கேயே கேட்கணும். ஓப்பனா கேட்கணும். பெற்றோர்கிட்ட கேட்கலாம், தாய் கிட்ட கேட்கலாம், தகவல்கிட்ட கேட்கலாம். கருத்தடை இல்லையா? கருத்தடைன்றதை விட அதை எப்படி சொல்லுங்க கேட்டோம்னு நினைச்சல ஏன்னா ஃபேமிலி பிளான். கடவுளுக்கு எதிரான செயல், குடும்ப கட்டுப்பாடு, கடவுளுக்கு எதிரான செயல். தயவு செய்து செய்யாதீங்க. அப்போ சொல்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஒன்னே ஒண்ணு பேர் வச்சிருக்கீங்க, அதுக்கு போயிடுச்சுன்னா நீங்க யாரு? அநாதைகள். உங்களை யாரு பாப்பா? ஊர் உலகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாடல் வேர்ல்டுல, இந்த ஏஐ வேர்ல்டுல உங்களை வந்து பாப்பான்னு நினைக்கிறீங்களா? செத்து கிடந்த கேட்டசிக்கு கிறிஸ்தவனா இருந்தா வேணா தூக்கி போடுவாங்க. முடிஞ்சிச்சு. நீங்க அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போய் நம்முடைய குடும்ப கட்டுப்பாடு பண்ற பாருங்க, அது தவறு இல்லையா? பெத்த குழந்தை
சாரி சாரி. இப்போ எப்படி இருக்கு? அந்த ஒரு கிளைம் தெளிவு கிளியர் அது வந்துட்டு இப்போ ஹர்ட் பண்ணி சாரி சொல்லியாச்சு. சாரி சொல்லி அந்த ரீஃபார்ம் வந்துருச்சு. பட் ஆனால் அந்த கிளியர் இல்லை. இதே மாதிரி தான் ஒரு பேப்பருக்கே இந்த நிலமனா மனசுக்கு என்ன நம்முடைய வாழ்க்கை இப்படிதான். நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுட்டோம்? இதுல மூழ்கியாச்சு. இனிமே நீங்க சாரியும் சொல்ல முடியாது, புகழியும் சொல்ல முடியாது. எல்லாருமே என்ட்ராயிட்டோம். என் சாமியார் ஒரு கதை சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஃபாதர் இதே டைம் ஈவினிங் டைம் நினைக்கிறேன், பூசைக்கு முன்னாடி. ஃபாதர் பேர் என்ன? இல்ல செபாஸ்டியன் ஃபாதர். பன்னீர் செல்வம் ஃபாதர் அருமையான ஒரு நிகழ்வு சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் விலங்குகளை காண்றேன்னு எங்க கூட்டிட்டு போனாங்க? ஆமா, எங்க ஜூம் இருந்ததுனால உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். வாங்க உங்களுக்கு எல்லாம் விலங்கு காட்டுறேன் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அடைச்சாச்சு. அடைச்ச பிறகு எதை திறந்து விட்டான்? சிங்கத்தை திறந்து விட்டான். இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அடைபட்டு விட்டோம். எல்லாருமே அடைபட்டு விட்டோம். இந்த பேப்பர் கசங்கினது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் கசங்கிடுச்சு இல்லையா? நம்ம இந்த தலைமுறையில் எல்லாருமே என்றாயிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ என்றாயிட்டோம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? நம்முடைய குழந்தைகள் கையில 18 வயசு ஆகிற வரையும் என்ன கொடுக்கப்படாது? மொபைல். ஃபாரின்ல போயிட்டு ஃளைட்டை விட்டு இறங்கின உடனே நீங்க இன்டர்நெட் பயன்படுத்துறீங்கன்னா அவன் நூதனமா கேள்வி கேட்பான். ஒரு 15 கேள்வி கேட்பான். ஆர் யூ 18 வயசை கடந்தவங்களா அப்படின்னு கேட்பான். 18 வயசை கடக்காம ஆமான்னு சொன்னா அடுத்தடுத்த கேள்வியில சிக்கிடுவான். நீ 18 வயசு பையனோ பொண்ணோ இருந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க இருந்துன்னு கேட்பான். அடுத்த கேள்வி, நீ எங்க இருந்து வர்ற? அடுத்த கேள்வி. அதுக்கும் பதில் சொல்லிடுவீங்க, நான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருந்து வரேன். ஓகே, முடிஞ்சிச்சு. அவன் தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே அவன் ஈஸியா ரேஸ் அவுட் பண்ணிடுவான். நீ நிச்சயம் பொய் சொல்லுவ அப்படின்னு தெரியும். ஒரு சில ஃப்ளைட்ல ட்ரிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டான். ஏன்? நீ எங்க இருந்து வரையும் தெரியும், இந்தியாவில இருந்து வரணும்னு தெரியும். அதனால அவன் என்ன செஞ்சிருவான்? கட் பண்ணிடுவான். அது மாதிரி நம்ம இந்தியான்னு சொன்னாவே நம்மளாம் எதுல வளராதவங்க, வளர்ச்சி இல்லாதவங்கன்னு அவனுக்கு தெரியும். அடுத்து கேட்கிற கேள்வியிலேயே நீ 18 வயசை தாண்டிய பெண்ணா ஆனா அப்படின்றத அவனே சொல்லிட்டு அவனே பிளாக் பண்ணிடுவான். ஏன் நம்ம கவர்மெண்ட் பண்ணல? கொடுத்து வேடிக்கை பார்க்குது. 18 வயசுல தான் நீங்க இணையதளத்துக்குள்ள வரணும்னு அவன் கண்டிஷன் போட்டிருக்கான். கொடுத்த நாட்டுல கண்டிஷன் போட்டிருக்கான். கொடுத்த நாட்டுல உள்ள பிள்ளைகளை எப்படி அவன் ட்ரெயின் பண்றான்னு போய் பாருங்க. 18 வயசு வர வரையும் இல்லையா? இயேசுவ படிப்பறிவற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. பாத்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிப்பறிவற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல அவர் மாஸ்டர், தி டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீச்சர் சொல்லுவாங்க. ஆனா யூதர்களுடைய முறைப்படி 12 வயசு தான் தொடர்றதுக்கு முன்னாடி எல்லா படிப்பையும் என்ன செஞ்சிருக்கணும்? படிச்சு முடிச்சிருக்கணும். 12 வயசுல இருந்து 18 வயசு வரையும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ எங்கதான் இருந்தாகணும்? ராணுவத்துல இருந்தாகணும். நீ ராணுவத்துல உன் பிள்ளைய பண்ணி விட்டாகணும். நீ என்னதான் உன் பிள்ளைய ஒளிச்சு வச்சிருந்தாலும் அவன் கொண்டாந்து கட்டிக்கிட்டு போயிட்டு உள்ள வச்சிருவான். அவன் பிள்ளைய அவன் வளர்க்கிறான்ல முறையா இல்லையா? அந்த பிள்ளை ராணுவத்துல இருக்கிறதுனாலவே அந்த குடும்பத்துக்கு வருமானம் வருதா இல்லையா? அந்த டெக்னாலஜியை சொல்லி தர மாட்டேங்கிறீங்க. அந்த டெக்னாலஜி ஏன் நம்ம மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிற இல்லையா? அந்த டெக்னாலஜி சொன்னா நம்ம வளர்ந்துருவோம். நம்ம வளரக்கூடாது, அவ்வளவுதான். இன்னைக்கு போய் பாருங்க, 18 வயசு அடையக்கூடிய எந்த ஆணும் பெண்ணும் எங்கதான் இருக்கணும்? நாட்டினுடைய எல்கையில நின்று போரிடணும். அதனாலதான் இன்னைக்கு யாரை வின் பண்ண முடியல. ஏன்? அவன் பிள்ளை எல்லாருமே நீ சாமியாருக்கு படிக்கிறியோ அது செகண்டரி இல்லையா? அதுக்கடுத்து நீ உள்ள வந்துக்க, அது அவனுடைய டார்கெட். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இங்க இருக்கணும், நாட்டை காக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைய எப்படி வளர்க்க முடியுதா? நீங்க எத்தனை பேர் வெற்றிக்கு அனுப்புறோம்? எத்தனை பேர் சாமியாருக்கு அனுப்புறோம்? எத்தனை பேர் நம்ம உயர்ந்த தரங்களுக்கு அனுப்புறோம்? முடியல இல்லையா?
அடுத்து போங்க, அடுத்த வீடியோ ஷார்ட் டைம். இன்னைக்கு இந்த ஆபரேஷன் எல்லாருமே பண்ணணும், அப்படித்தானே? ஃபேஸ்புக்கு பயமா இருக்கா? இது பயப்படுற ஒன்றும் இல்லை, அது ஒரு இதுதான். அது நிகழ்வு இல்லை, ஒரு பொய் காணொலி. ஒரு பொய் காணொலின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை போட்ட அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே எதுக்கு அடிமையாயிட்டோம்? ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துக்கும் அடிமையாயிட்டோம் இல்லையா? இன்னைக்கு எதை விட்டுட்டோம்? பைபிளை விட்டுட்டோம். சிம்பிள். அவனுடைய டார்கெட் அதுதானே. உன் கையில உள்ள பைபிளை புடுங்கிறது தான் அவனுடைய டார்கெட். பைபிளை புடிக்கிட்டு மொபைலை புடுங்கிறது தான் அவனுடைய டார்கெட். அப்பதான் யாரை சம்பாதிக்க முடியும்? அவன் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு அவன் சம்பாதிக்கிறதுல கூட ஒரு நூதனம் வச்சிருக்கான். எப்படி தெரியுங்களா? நீங்க பயன்படுத்துற, இன்னைக்கு நாட்டுல பயன்படுத்துற ஹைடெக் மொபைல் எது? அதுக்கு பேர் என்ன? என்னது? ஆப்பிள் இல்லையா? ஆப்பிள் நிறுவனம் எங்க இருந்து எடுக்கிறான்? பைபிள்ல இருக்கிற அந்த இல்லையா, அந்த ஓரத்தை கடிச்சது மாதிரியே எங்க இருந்து எடுக்கிறான்? இமேஜின், பைபிள்ல. அப்ப உன்கிட்ட பைபிள்ல இருந்து எடுத்தா மட்டும்தான் நீ என்ன செய்வ? அதை விரும்புவ, அதை வாங்குவ இல்லையா? அப்ப ஆப்பிளை காட்டி ஆப்பிள் மாதிரியே போட்டா ஓ பைபிள்ல உள்ள இமேஜ் இல்லையா? அடுத்த ஒரு மொபைல், லேட்டஸ்ட் மொபைல், ஸ்டாண்டர்ட் கம்பெனி என்னது? சாம்சங் மொபைல் இல்லையா? சாம்சங் யாரு? சிம்சோன். சிம்சோனுக்கு ஆங்கிலத்தில் என்னது? எப்படி எல்லாம் நூதனமா திருடி இல்லையா, நம்மளுடைய திருடி, நம்மளுடைய நம்பிக்கையிலிருந்து திருடி, நம்முடைய தியாகத்திலிருந்து திருடி, அவன் நூதனமா பேர் வச்சு இன்னைக்கு அவன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் சம்பாதிக்கிற மொபைலை தான் நம்ம வாங்குறோம், அவன் உருவாக்குற மொபைலை தான் நம்ம வாங்குறோம் இல்லையா? ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு கம்பெனியுடைய பின்புலத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு அப்படி ஒரு மதிமயக்கக்கூடிய ஒரு ஊசியை போட்டு நம்ம எல்லாரையும் வாங்க வச்சுட்டோம். நம்மளும் வாங்கிட்டோம். எதை அவனுக்கு கையில விடணும்? மொபைல்ல கையில விடணும், பைபிள்ல எடுக்கணும், எடுக்கணும். அதனாலதான் நம்முடைய எல்லாருடைய மூளையிலும் இன்னைக்கு எது உள்ள நுழைஞ்சிருச்சு? உள்ள நுழைஞ்சிருச்சு, ஏஐ உள்ள நுழைஞ்சிருச்சு. பாவம் பெரியவங்களுக்கு ஏஐ என்னன்னு தெரியாது இல்லையா? நுழைஞ்சிருச்சு. அதை முடுங்க முடியல. இன்னைக்கு குழந்தை அழுத உடனே என்னத்தை கொடுக்கிறோம்? குழந்தை எதுக்கு அழுகுதுன்னே நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு குழந்தை அழுகிறதே எதுக்கு? எதுக்கு? போனுக்கு. பிறந்த குழந்தைக்கும் போனுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது தெரியுமா? குழந்தைக்கு ஆபரேட் பண்ண தெரியுமா? தெரியாது. பிறந்த உடனே அதுக்குடைய முகத்துல போயிட்டு வெளிச்சத்தை காட்டுறீங்க இல்லையா, கையில காட்டுறீங்க இல்லையா, அதுக்கு ஈஸியா ட்ரெண்ட் ஆகுது. அப்ப அது எது தேவையோ அது அழுதா கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு அழுத உடனே என்னத்தை கொடுக்குறீங்க இன்னைக்கு? மொபைல். தாய்ப்பாலுக்கு அழுதா, பஸ்ஸுக்கு அழுகுதா, இல்ல வேற தண்ணிக்கு அழுகுதா, இல்ல மோஷன் போறதுக்கு அழுகுதா தெரியல. இன்னைக்கு எதுக்கு அழுதாலும் எதை பண்ணி கொடுக்கிறோம்? பசிக்கு அழுதாலும் எதை பண்ணி கொடுக்கிறோம்? மொபைல். டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்ல தெரியல, அதனால அழுகுது புள்ள அப்படின்னு கூட யூகிக்க தெரியல தாய்மார்களுக்கு. உடனே எதை பண்ணி கொடுக்கிறோம்? மொபைல். மொபைல் இல்லையா? இன்னைக்கு நம்ம தான் ஊட்டி வளர்க்குறோங்க, நம்ம தான் ஊட்டி வளர்க்குறோம். 18 வயசு வரையும் மொபைலை காட்டாம இருந்தீங்கன்னா உங்க பிள்ளை அப்படியே வளர்ந்துரும் நினைக்கிறீங்களா? இல்ல. உன் பள்ளிக்கூடத்துல, உன் குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்துல அடுத்தவன் வச்சிருப்பான் பாருங்க மொபைல், அப்படியும் சாத்தான் நுழைவான், அப்படியும் சாத்தான் நுழைகிறான். அப்ப இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு போராட்டங்கள் நடந்து இருக்கக்கூடிய அந்த வார்ல இருக்கிறோம், அந்த சண்டையில இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியல. ஏன்னா வலிக்கல, எனக்கு வலிக்கல, யாருக்கோ வலிக்குதா, வலிச்சுட்டு போகுது. இன்னைக்கு அந்த அம்மா செத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், பார்த்தோம் இல்லையா? அந்த அம்மா செத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துக்கு வலி தெரியும், யா உசுறு போச்சு. இந்த மொபைல்
பாருங்க, அந்த மொபைலையே பாசிட்டிவா எடுத்து பாருங்க. இந்த மொபைலை கொண்டு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா சார்ஜர் போச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? மொபைலுக்கு சார்ஜ் போச்சுன்னா சார்ஜர் ஏத்துற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு. நமக்கு சார்ஜர் போச்சு இல்லையா? நமக்கு சார்ஜர் போச்சு, நம்முடைய வாழ்க்கை போச்சு, என் குடும்பம் போச்சு, என் புள்ள போச்சு, என் மனைவி போயிட்டாரு இல்லையா? இது நமக்கு தெரியலையே. ஏன்? ஒரு மொபைலுக்கு என்ன தேவைன்னு தெரியுது, ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றது யோசிக்க முடியாத அளவுக்கு மாற்றிவிட்டது. அடுத்து போங்க, நல்ல கவனிங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு நான் மொழிபெயர்க்கிறேன். இன்னைக்கு நிறைய படிப்பு இருக்குது, பொது அறிவு இல்ல, காமன் சென்ஸ் இல்ல. இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய பர்சனல் வழிவருத்தங்களை ஷேர் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இல்ல. இன்னைக்கு பெரிய பெரிய வீடு இருக்குது, வீட்டுல வாழ்றதற்கு பிள்ளைகள் இல்ல. பெரிய மணி இன்கம், ஹை இன்கம் வாங்குறோம், வருமானம் நிறைய இருக்குது, என்ன இல்ல? பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, அமைதி இல்ல, நிம்மதி இல்ல வீட்டுல இல்லையா? காஸ்ட்லி வாட்சஸ், காஸ்ட்லி மொபைல், பட் there is no time இல்லையா? ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறோம், ஆனா வீட்டுல மனைவி கணவனோடு நம்ம என்ன இருக்கோம்ல, அமைதியா இருக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. இன்னைக்கு எல்லாம் ஹை டெக்னிக்கல் அட்வான்ஸ்ட் மெடிசன் ஆயிடுச்சு, ஆனா என்ன இல்ல? ஹெல்த் இல்லங்க. டச் மூன் நிலாவை தொட்டுட்டோம், பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னு தெரியல, பக்கத்துல வீட்டுல வாழ்றது யாருன்னு தெரியல. இதுதான் இன்னைக்கு உலகம். This is what the world reality இல்லையா? காசு இருக்குது, ஆனா என்ன இல்ல? ஆரோக்கியம் இல்ல. சார்லி சாப்ளின் அவருடைய வாழ்க்கைய சரிதைகளை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் படுத்தா கூட உடனே உயர்ந்து பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ் இருந்தாங்க, ஆனா சாகும்போது உயிரை காப்பாத்துறதுக்கு முடியல. அவ்வளவு காசு இருந்தும், பணம் இருந்தும், பொருள் இருந்தும், செல்வாக்கு இருந்தும், அத்தனை மருத்துவர்கள் இருந்தும் என்ன செய்ய முடியல? உயிரை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் வருமானத்தை நோக்கி பயணிக்கிறோம். எதை பயணிக்க முடியல? நீ கடவுளை தேடினாவே உனக்கு என்ன தேவைன்னு அவரு கொடுப்பாரு. அதை நம்ம மறந்துட்டோம், அந்த பேசிக் நாலேஜ் மறந்துட்டோம். நெக்ஸ்ட் இதுதான் இன்னைக்கு எல்லாரும் சிரிச்சீங்க தானே? எல்லாரும் சிரிச்சீங்களா? மேக்ஸிமம் எல்லாருடைய மூஞ்சிலையும் ஸ்மைல் இருந்துச்சு. ரெண்டாவது, மழலை பேச்சுக்கு எல்லாரும் மயங்கிட்டீங்க தானே? மழலை பேச்சுக்கு மயங்கிட்டீங்க. இதுல ஒரு பெரிய தப்பு இருக்கு, யாருக்கா தெரியுமா? இப்படிதான் தப்ப மறைச்சிட்டு இது மாதிரி கொடுத்தவனே நம்ம எல்லாருமே மயக்கிறோம். அவன் பயன்படுத்தின வார்த்தையை எடுத்து பாருங்க. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். அந்த வார்த்தை இல்லவே
ஆனா எல்லாரும் மயங்கிட்டான் இல்லையா? இதுதான் ஏஐ. எல்லாரையும் மயங்கிட்டான், எல்லாரும் மயங்கிட்டோம். இப்பதான் நம்ம படிக்கணும் எரேமியா 20:7 ஆண்டவரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில மழலை பேச்ச விடுத்த உடனே எல்லாரும் மயங்கிட்டோம், எல்லாரும் சிரிச்சுட்டோம் இல்லையா? மழலை பேச்சு எல்லாரையும் மயங்கிருச்சு. இது மாதிரி நம்மளை எப்படி மயக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவனுக்கு மயங்கிட்டோம், எல்லாரும் மயங்கிட்டோம், எல்லாரும் மயங்கி விழுந்துட்டோம். இனிமே எந்திரிக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை இல்லையா? ஆனா இதுல இவ்வளவு பெரிய தப்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த பையன் கோட் பண்ண கோட்டு கரெக்ட் கிடையாது. இது 90-92 தாண்ட பொழுதுதான் இந்த வார்த்தை வரும். ஏன் இந்த வார்த்தை 32லயே கொடுக்க மாட்டாங்க? இந்த வார்த்தை 32ல கொடுக்க மாட்டாரு எழுதிய ஆசிரியர். அப்ப இந்த மழலை பேச்சுக்கு நம்ம மயங்கினது மாதிரி தான் இன்னைக்கு இணையதளத்திற்கு, ஏஐக்கு, இன்டர்நெட்டுக்கு எல்லாரும் மயங்கி போய் கிடக்கிறோம். இது மாதிரி தான் இல்லையா? அடுத்து போடுங்க. இது காமெடி தான். Next day. கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, குடும்பரை கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. இதுதான் இன்னைக்கு. இத படிங்க. இப்ப தானே சூனியம் வச்சிருக்கிறது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் சூனியம் வச்சிருக்கோம். வேற யாரும் கொண்டு வந்துலாம் அந்த வெடி மாதிரி எல்லாம் போடல. நம்ம உழைப்புல இருந்து காசு எடுத்து நம்ம தான் என்ன வாங்கணும்? மொபைல் வாங்கணும். இன்னைக்கு அவனுடைய வலையில மாட்டிக்கிட்டோம். என்னது அழிவு யாருக்கு? அதுக்காகத்தான் இந்த மொபைல் வேர்ல்ட் அப்படின்றத கடந்துட்டு எந்த வேர்ல்டுக்குள்ள பயணிக்கணும்? பைபிள் அப்படின்ற வேர்ல்டுக்குள்ள பயணிக்கணும். இது கஞ்சி தண்ணி, இது பவுடர் உப்பு, இது கல்லு ஓகேங்களா? இப்போ 2 பிளேட்ல 2 பிளேட் ஒன்று போல லெமன் ஜூஸ், ஒன்று போல லெமன் ஜூஸ், சாதாரண பழம் முடிஞ்ச ஜூஸ், லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 2 பிளேட்டை பழம் எடுத்தாச்சு, ஈக்குவல் எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் கஞ்சி வச்ச தண்ணி 1 ஸ்பூன் ஊற்றுறேன். சாதாரண சாப்பாடு வச்ச கஞ்சி தண்ணி இதுலேயும் ஊற்றுறேன். இதுலேயும் பரவாயில்ல மிக்ஸ் பண்ணுறேன் அந்த கஞ்சி தண்ணி. ஓகே. இப்போ இதில் நான் இந்த பவுடர் உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் பவுடர் போடுறேன். பாருங்க இப்படி கருப்பாக மாற்றணும். எவ்வளோ கெமிக்கல் பாருங்க இந்த பவுடர் உப்பு. இதில் இப்போ கருப்பு போட்டு பாருங்க. 1 ஸ்பூன் கருப்பு போட்டேன். நோ சேஞ்ச், எந்த மாற்றம் இல்லை. எப்போயுமே கருப்பு யூஸ் பண்ணுங்க, பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த இதுதான் உடம்பு போய் இல்லாத முடி, தேய்மானம், கால்சியம் இல்லாத பிரச்சனையும் உண்டாகுது. அதனால எப்போதும் கருப்பு யூஸ் பண்ணுங்க. வீடியோ பண்ணுறதுக்கு நன்றி, வணக்கம். நினைக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே வெள்ளை புரட்சிக்கு இறங்கிட்டோம்.
தெரியுமா தெரியாது? பால் வெள்ளை புரட்சி, உப்பு வெள்ளை புரட்சி, அதுக்கடுத்து சீனி வெள்ளை புரட்சி. இது 3 நாளெல்லாம் இன்னைக்கு நோயே வருகிறது இல்லையா? நம்ம ஒரு காலத்துல சீனிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணோம்? கருப்பட்டி இல்லையா? பனங்கருப்பட்டி, வெல்லம், அதெல்லாம் பயன்படுத்தணும். இன்னைக்கு அதை என்ன செஞ்சுட்டான்? பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவனே பேக் பண்ணி பனங்கருப்பட்டின்னு விற்கிறான் இல்லையா? இன்னைக்கு இந்த 3ஐயும் கான்சியஸா ஸ்டாப் பண்ணி பாருங்க. முடியுமா உங்களால? இது எல்லாம் அவனுடைய ப்ராடக்ட். இது எல்லாமே அவனுடைய ப்ராடக்ட். இன்னைக்கு உடம்புல அயோடின் இல்லாததுனால எவ்வளவு நோய்களை சம்பாதிக்கிறோம் இல்லையா? நோய்களை சம்பாதிக்கிறோம். இது சின்ன டெஸ்ட் தான். இதுதான் இப்படிதான் இந்த ஏஐயும் நம்முடைய வாழ்க்கையில அந்த தூள் உப்பை பார்த்த உடனே ரொம்ப ஷைனிங்கா இருக்கு, வெள்ளையா இருக்குது, நம்பி வாங்கிடுறோம், நம்பி சாப்பிடுறோம். அந்த உப்புல இருக்கிற கெமிக்கல் தெரியல தெரியாம நம்ம விழுந்துட்டோம் அவ்வளவுதான். அதனாலதான் நான் தூள் உப்பை ஏஐயும் கல் உப்பை பைபிள்னு போட்டிருக்கிறேன் இல்லையா? கடவுள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. யாரு? ஆண்டவர் இயேசு பயன்படுத்துறாரு. நீங்கள் உலகிற்கு உப்பாயிருங்கள். இன்னைக்கு அந்த உப்பையே நம்ம மறந்துட்டோம். ஏன்? மறக்க அடிச்சிட்டோம். நம்ம கடல்ல விளையிற இந்த உப்பை எடுத்து சாப்பிட்ட காலங்கள் போய் இன்னைக்கு அவன் கொடுக்கிற உப்பை தான் சாப்பிடுறோம். அவன் கொடுக்கிற உப்புல என்னெல்லாம் இருக்குது? கெமிக்கல் இருக்குது. இன்னைக்கு சாதாரண ரோட்டு கடையில போயிட்டு ஒரு சின்ன ஃப்ரைட் ரைஸ் வாங்குங்க, அதுல கூட என்ன இருக்குது? எப்படி பாத்திரம் கேக்குறீங்களா? அதுல ஒரு வெள்ளைய ஒண்ணு போடுவாங்க. என்னது? அஜினமோட்டோ. அத தனியா எடுத்து ஒரே ஒரு கல், அஜினமோட்டோ ஒரே ஒரு கல் எடுத்து இப்படி பால்ல போட்டு பாருங்க. பால் என்ன செய்யும்? இந்த பொய் உண்மையை அப்படியே அழிச்சிருது இல்லையா? அப்ப சாதாரண பால்ல இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய அந்த பசும்பால்ல இருக்கக்கூடிய அந்த உயிர்களை கொல்லும் அளவிற்கு அந்த அஜினமோட்டோல இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ், அந்த கெமிக்கல் நமக்கு தெரியல. ஆனா நாக்குல வச்ச உடனே டேஸ்ட் இருக்கு. இன்னைக்கு டேஸ்டுக்கு அடிமையானோம், நோய்க்கு அடிமையானோம்ன்றது நமக்கு தெரியல. உள்ள போய் நமக்கு செரிமானம் ஆகாம அப்படியே தள்ளும் போதுதான் வலி வருத்த தெரியுது. நோயோட வரும்போதுதான் வலி வருத்த தெரியுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது போலதான் விஷங்களை சாப்பிட்டு கடந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பைபிள் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு நாளையும் இல்ல. இன்னைக்கு மொபைல் சொல்றதை கேட்கிறோம், மொபைல் சொல்றதை நம்புறோம், மொபைல் பின்னாடி போறோம், மொபைல் வழிகாட்டுதல்ல போறோம், மொபைல் சொல்றதெல்லாம் வாங்குறோம், மொபைல் காட்டுறதெல்லாம் வாங்குறோம், விளம்பரங்களை பார்க்கிறோம், விளம்பரங்களை வாங்குறோம், எல்லாவற்றையும் செய்யறோம். ஆனா நம்ம எதை செய்யல? பைபிள் சொல்றத செய்யல. ஆனாலும் நம்ம கிறிஸ்தவர்கள் இல்லையா? அடுத்த பேருங்க முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சு. யா finished. சோ இப்ப ஏஐ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சது தானே? அப்ப நம்மள ஆள்றது யாரா தான் இருக்கணும்? என்னை ஆள்வது பைபிளா தான் இருக்கணுமே ஒழிய மொபைலா இருக்க கூடாது. என்னை வழி நடத்துறது பைபிளா இருக்கணுமே ஒழிய மொபைலா இருக்க கூடாது. என்னை நம்ப செய்வது பைபிளா இருக்கணுமே ஒழிய மொபைலா இருக்க கூடாது. இதுதான் இன்னைக்கு ஏஐ நம்முடைய கலாச்சாரத்துல இந்த மாடர்ன் வேர்ல்டுல நம்ம சந்திச்சு பயணிக்கிற ஒரு அருமையான யுத்தம். பனிப்போர்னு சொல்லுவாங்க இல்லையா? பனிப்போர்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பனிப்போர்ல நம்ம பயணிச்சு நம்முடைய விசுவாசத்திலையும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரேக் டைம் தாண்டிடுச்சு நினைக்கிறேன். அப்படிதானே? சரி. டிவினா பேர் முடிச்சிருக்கு. That's also correct இல்லையா? ஏன்னா ரொம்ப டயர்டா இருப்பீங்க. எனவே அடுத்த நான் முடிச்சுட்டு என்னுடைய போர்ஷன் முடிச்சு அடுத்த டாக்ல வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட்டினுடைய கைடன்ஸை பார்க்கலாம்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. 2 நாள் கடவுள் நம்மோடு இருந்து கடவுளுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி கரங்களை நல்ல ஜோரா தட்டுவோமா? ஜோரா தட்டுவோமா? இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. கடைசி ஒரு 10 minutes சாதாரண வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தலைப்புகளை நிறைய பேருக்கு இன்னும் பேய் இருக்கு அப்படின்னு நம்புறீங்க அப்படிதானே? யாருக்கெல்லாம் அந்த பேய்க்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் இல்லையா? இருந்தாலும் திருப்பியும் விளக்கம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா தூய ஆவிய புரிந்து கொள்ள தீய ஆவிய பற்றி தெரியும். எது தூய ஆவி எது தீய ஆவின்னு நிறைய பேருக்கு பிரிக்க தெரியும். நீங்க எல்லாம் செயலும் தூய ஆவி பண்ணதான் தீய ஆவி பண்ணதான் தெரியும் இல்லையா? அதனாலதான் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளப்படும். சும்மா செவனேன்னு இருந்துட்டு ரோட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு உசுரோட வர முடியல இல்லையா? 2 வீலர்ல இருந்தாலும் 4 வீலர்ல இருந்தாலும் டிராவல்ல இருந்தாலும் நம்ம எங்கே வர முடியல. திருப்பி நடந்து போனா கூட வர முடியல. தூய ஆவிக்கும் தீய ஆவிக்கும் உள்ள டிஸ்டிங்ஷன். வேற இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குதா? கொடுத்த 2 நாள் டாக்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணும், இல்ல டவுட் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க கேட்குறீங்களா? ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? யாரும் இல்ல. ஏதாவது தலைப்புகள் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? இல்ல. குட். அப்ப நம்ம நேரா போயிடலாம். தூய ஆவிக்கும் தீய ஆவிக்கும் காலையில எந்திரிச்ச உடனே நான் எப்படி தூய ஆவியை பார்க்கறது தீய ஆவியை பார்க்கறது அப்படின்றதுதான் காம்படிஷன். ஆக்சுவலா நம்முடைய வாழ்க்கை இந்த 2 ஆவியினுடைய செயல்பாடு தான். மேக்சிமம் சாத்தான் நம்மளோட ஃபைட் பண்ணுவான், அதே மாதிரி கடவுள் நம்மளோட ஃபைட் பண்ணுவார். கடவுள் இருக்கிற இடத்துல எதுவும் இருக்கும். பைபிள்ல இயேசுவை இனம் கண்டு கொண்ட முதல் ஆள் யாரு? சாத்தான். இல்லையா? சாத்தான் தான் சொல்லுச்சு. அவர் எந்த ஊருக்காரரு, எங்க இருந்து வந்தாரு, அவர் பேர் முதற்கொண்டு யார் சொல்றது? சாத்தான். சீடர்களோ அப்போஸ்தலர்களோ அவங்களோட இருக்கும்போது இயேசுவோட இருக்கும்போது இயேசு யாருன்னு தெரியல. ஆனா யாரு கண்டுபிடிச்சது? சாத்தான் தான் கண்டுபிடிச்சது. அதனால இயேசு பாலைவனத்திற்கு போகும்போது கூட தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டார். எந்த ஆவியும் வந்தது? தூய ஆவி. இங்கதான் இருக்குது தீய ஆவி. குட். அதான் கவனிக்க விடாம செய்யறது யாருடைய வேலை? அதுதான் தீய ஆவி. நான் பேசுற வார்த்தையை கூட கவனிக்க விடாம ஆகுறது தூய ஆவி. அதனால பயப்படாதீங்க. இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாலைவனத்திற்கு சென்றார். ஆனா அங்க போன பிறகு எந்த ஆவியும் இருந்துச்சு? தீய ஆவியும் இருந்துச்சு. அதனாலதான் இயேசு கிட்ட போயிட்டு என்ன ஆவி பேசுச்சு? தீய ஆவி பேசுச்சு இல்லையா? அதனால அப்ப பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? ஒரு முறை கும்பகோணத்துல கருப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்க பூசை சாதாரணமா திருவிழா பூசையா இல்ல, தபக்கால பெரிய யாத்திரை, அதாவது தபக்கால தாம் கொடுத்துட்டு ஒரு பூசை முடிச்சுட்டு பூசையில கம்யூனியன் நற்கரணை கொடுக்கறதுக்காக பலிபீடத்தை விட்டு வெளியில வந்து ஒரு ஃபாதர் ஆண்கள் பக்கம் போனாங்க, நீங்க பெண்கள் பக்கம் போகணும்னு என்னை எப்படி தள்ளி விட்டாங்க. சரி, இந்த பக்கம் பெண்கள் பக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 10 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வாலிபர் பொண்ணு காவல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தூக்கிட்டு என்னைய மிதிக்கிறதுக்கு வந்தாங்க. இது எந்த ஆவி? அப்படியே சவுண்ட் வந்து அவ்வளோ கம்மியா இருக்கும். நிறைய பேர் பயந்துட்டீங்க. அப்ப நான் இன்னைக்கு எப்படி பயந்துருப்பேன் இல்லையா? பயந்துருக்கணும் இல்லையா? ஆனா பயப்பட என் கையில யார் இருந்தது?
அப்படி இருக்கும் பொழுது நான் பயப்படணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி பல நிகழ்வுகளை நான் சொல்ல முடியும். அப்ப நான் சொன்னேன் சாதாரணமா, ஐயோ போதரை மிதிக்க போறா அப்படின்னு வேகமா அந்த ஷாலை பிடித்து இழுத்தாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் சாக்ரிஃபைஸ்ல பண்ணி வச்சு வைங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்ப அந்த பாப்பா லிட்டரலா அந்த பாப்பாவுடைய வாய்ஸ்ல பேசல. யாருடைய வாய்ஸ்ல பேசல? அந்த பொண்ணுக்கான வாய்ஸ் அது அல்ல. ஒரு பையனுடைய வாய்ஸ் மாதிரி எவ்வளவு கம்பீரமா எவ்வளவு சவுண்டா பேச முடியுமோ அவ்வளவு சவுண்டா பேசுது. இப்ப செயல்படுறது தூய ஆவி உங்களுக்குள்ள. ஏன்னா ரொம்ப எல்லாரும் கிளீனா கவனிக்கிறீங்க. ஏன் நம்ம பேசுற தலைப்பு என்ன தலைப்பு? இப்ப தீய ஆவி யார்ட்டையும் இல்லை, தூய ஆவியினுடைய ஆக்டிவேஷன்ல இருக்கு. ஏன்னா பேய் அப்படின்னாவே பாம்புனா படையும் நடுங்கிறது மாதிரி, பேயினாவும் எல்லாம் அப்படின்னு சொல்ல வர பாந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டு. அதுக்கடுத்து அந்த பிள்ளைகிட்ட பேசுனா அந்த பிள்ளையோட தோழி ஒருத்தர் இறந்துட்டாங்க. அந்த பிள்ளையுடைய வாய்ஸ் அப்படியே உள்வாங்கி அப்படியே பேசுது. எனக்கு தெரியல. ஏன் எனக்கு தெரியல? நான் அந்த ஊர் இல்ல, அந்த பிள்ளைய பார்த்தது இல்ல, அந்த பிள்ளைகிட்ட பேசுறது இல்ல, அந்த வாய்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா பக்கத்துல இருந்த எல்லாருமே தெரிஞ்சு ஓடுறாங்க. ஏன்? அந்த பிள்ளையோட வாய்ஸ் இல்லைன்னு அந்த உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியல. நான் மனமுட மாதிரி நிக்கிறேன், எனக்கு தெரியல, அதனால நிக்கிறேன். அப்ப அந்த புள்ள மாதிரியே அப்படியே கழுத்த திருகிறது, நடக்கிறது, சத்தம் போடுறது, அப்படியே ஒரு மாதிரி பண்ணாங்க. நான் ஒன்றும் பண்ணல, அப்படியே தலை முடியை நல்லா பிடிச்சுக்கிட்டேன். கத்துக்கிட்டேன், உச்ச தலை முடியை நல்லா பிடிச்சுக்கிட்டேன். கத்து அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி காலு ரொம்ப ஃபோர்ஸா வரும், எல்லா பக்கமும் ஃபோர்ஸா வரும், யாரும் பக்கத்துல வர முடியாது. எட்டி பிடிச்ச உடனே அப்படியே நினைச்சு முழங்கல் போட்டு அப்படியே அப்புறமா சுத்துது. ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரம் நின்று ப்ரே பண்ணி பிடிச்ச பிறகு சாதாரணமா எந்திரிச்சு, ஏன் ஃபாதர் ஏன் என்னை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அதனுடைய வாய்ஸ் வேற, அதனுடைய வாய்ஸ் இந்த ரியல் வாய்ஸ். அப்பதான் நான் கேட்டேன், இதுதான் இந்த பிள்ளையோட வாய்ஸ் அப்படின்னாங்க. சில நேரங்கள்ல இது மாதிரி நம்முடைய கிராமங்கள்ல, ஊர்கள்ல, வீடுகள்ல, பக்கத்து வீடுகள்ல சந்திக்கும் போது நம்ம என்ன நினைச்சிடறோம்? அவங்க அப்படியே வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இது எல்லாம் இமேஜினேஷன் இல்லையா? அந்த புள்ள மாதிரியே பேசுறது யாரு? அந்த அளவுக்கு அந்த சுயத்தை இவங்க உள்வாங்கிட்டாங்க, அதனால அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவுதான். பேய் அப்படின்னு நினைச்சது பயங்கரப்படாது. சும்மா சாதாரணமா நம்ம ஊர் சைடுல உள்ள கல்லறைகளை 6 மணிக்கு மேல கடந்துருவீங்க இல்லையா? உடம்பே அப்படியே தள்ளிக்கிட்டு வரும், சீக்கிரம் போங்க இல்லையா? ஏன் பயப்படுறோம்? நம்ம என்னவா நினைக்கிறோம்? பேயா நினைக்கிறோம். நினைக்கிறது யாரு? நான் தான். அப்ப எது தூயாவி, எது தீயாவி, எது தூயாவியுடைய செயல், எது தீயாவியுடைய செயல் நமக்கு தெரியல. ஏதோ ஒன்று என்னை இயக்கி கொண்டிருக்கிறது, அது எந்த ஆவின்னு எனக்கு தெரியல. காலையில எந்திரிச்சு முழங்கால் போட்டு இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்றது எந்த ஆவி? தூயாவி. காலையில சூரியன் எந்திரிச்சாலும் நான் எந்திரிக்க மாட்டேன், தூங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த ஆவி? தீயாவி. சனிக்கிழமை சாயந்தரம் ஆன உடனே ஞாயிற்றுக்கிழமை காலை பூசைக்கு போகணும் அப்படின்னு சொல்றது எந்த ஆவி? தூயாவி. இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது எந்த ஆவி? தீயாவி. கோயிலுக்கு போகும்போது மனைவி கூப்பிடும் போது கொஞ்சம் வேலை இருக்கு வரண்டி அப்படின்னு சொல்றது எந்த ஆவி? இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது தூயாவினுடைய செயலா, இது தீயாவினுடைய செயலா அப்படின்னு கண்டுபிடிக்கும். அப்ப தூயாவிக்கு தீயாவிக்கு நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாவே என்னுடைய எந்த ஆவி செயல்படுது? தூய ஆவி. அப்ப தூய ஆவி இருக்கிற இடத்துல எனக்கு வேற எந்த ஆவிக்கும் பயமே இல்ல, பயமே இல்ல. அதனாலதான் அதுக்கடுத்து போங்க, ஒரு சிலர் என்னுடைய நம்பரு டீடைல்ஸ் கேட்டீங்க. ஆமா, இதுதான் என்னுடைய நம்பரு. ஆனா நம்பர் நோட் பண்றது வேஸ்ட். ஏன்னா நான் எடுக்க போறது
இப்ப நான் இங்க இருக்கும்போது என் மொபைல் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அப்ப நான் இங்க இருக்க மாட்டேன், மொபைல் பக்கத்துல இருக்க மாட்டேன். ஏதாவது எமர்ஜென்சி பிரேயர் ஹெல்ப் அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் வேணா போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் வேணா போடுங்க. அதுக்கு வேணா நான் ரிப்ளை பண்ணிட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்ட்டு கால் பண்ண வேண்டிய. நீங்க அடிக்கும் போதெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன். அதனால என்னுடைய நண்பரு நிறைய பேர் என்னுடைய டீட்டெயில்ஸ் கேட்டீங்க. என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மலையோரத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடிக்கும் பக்கத்தில் இளையாமகுடி பகுதி. நீ வரக்கூடியா? எந்த ஊரு? வெங்கடாங்குறிச்சி. சரி. ஸோ அந்த ஊர்ல அந்த பகுதியில இருந்து சாமியாரா எந்த சபையில இருக்கிற அப்படின்னா அன்பின் பணியாளர்கள் சபை. மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு பணிபுரிவது தான் எங்களுடைய சேவை. எங்களுடைய சேவை. இது மாதிரி தியானம் கொடுக்கறதுலாம் எங்களுடைய வேலை இல்லை. ஆனாலும் கடவுள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து போயிட்டு வந்துக்கிட்டு இதுதான் என்னுடைய டீடைல்ஸ். இதுக்கு மேல தெரியணும்னா நம்ம ஒரு வேலைகள் செய்வோம் இல்லையா? என்ன வேலையெல்லாம் செய்வோம்? ஒரு சாமியார் ஒரு பங்குக்கு வர்றாருன்னா ஒரு தூய ஆவியும் ஒரு தீய ஆவியும் செயல்படுவாங்க. அந்த சாமியார் எந்த ஊர்ல இருந்து வர்றாரு? எதுக்கு ஊரை கேட்போம்? என்ன ஜாதி, என்ன குலம், எந்த குடும்பத்திலிருந்து வர்றாரு, கோத்திரத்திலிருந்து வர்றாரு, இதெல்லாம் யாருடைய வேலை? தீய ஆவியினுடைய வேலை. சாமியாரோட போய் மல்லி கட்டுறது யாருடைய வேலை? தீய ஆவியினுடைய வேலை. ஊர்ல ஒரு 50 குடும்பம் இருக்குன்னா 2 குடும்பம் மட்டும் சாமியாருக்கு எதிர்பார்க்கும். அந்த குடும்பம் தான் யாருடைய வேலை? தீய ஆவியினுடைய வேலை. நம்ம தான் பெரிய பாஸ் மாதிரி காணிக்கிறோம் இல்லையா? சில பங்குகள்ல இன்னும் நிறைய இடங்கள்ல கோயில்கள் ஆலயங்கள் போடப்பட்டிருக்குது, சாமியார் போடப்படல இல்லையா? ஆயர்கள் போடப்படல அப்படின்னா எந்த ஆவியினுடைய இயக்கம்? தீய ஆவியினுடைய இயக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த தீய ஆவியினுடைய இயக்கங்களை வேற இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த தூய ஆவியினுடைய செயல்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் போயிடலாம். எனக்கு ஜஸ்ட் another 5 minutes. ஓகே, 5 to 10 minutes. ஓகே பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு சென்ற போது, கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு சென்ற பொழுது உங்களுக்கு ஒரு துணையாளரை விட்டு செல்வேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு? யோவான் நற்செய்தி 14:26 சொல்றாரு, என் பெயரால் தந்தை அனுப்ப போகின்ற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். உங்களுக்கு நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு அவர் நினைவூட்டுவார். காலையில எந்திரிச்ச உடனே முழங்கல் போட்டு, குடும்பத்துல யாரா இருந்தாலும், பெற்றோரா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், எல்லாருமே இந்த தியானத்தை அட்டன் பண்ண பிறகு இனிமே நீங்க தூங்கி எந்திரிக்கிற நேரத்துல எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும்? இயேசுவே உனக்கு நன்றின்னு சொல்ல தெரியும். சொல்லுவீங்களா, செய்ய மாட்டீங்களா? அப்ப அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா யாரை வின் பண்ணிட்டீங்க? சாத்தானை வின் பண்ணிட்டீங்க. இனிமே செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி வெரி குட். அப்ப காலையில எந்திரிச்ச உடனே யார எந்த ஆவியுடைய கட்டுக்குள்ள வந்துடுறேன்? தூய ஆவியுடைய கட்டுக்குள்ள வந்துடுறேன். காலையில எந்திரிச்ச உடனே கட்டாயம் செய்யணும். இதுதான் தியானத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா? தியானத்தினுடைய சாராம்சம் இதுதான். நான் இங்க கத்துக்கிட்டத வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? இதுவரையும் காலையில எந்திரிச்சு கடவுளுக்கு நன்றி செலுத்தாம எந்திரிச்சு அரிசி கொண்ட மாதிரியே சொல்லிட்டு இருக்குன்னா, இனிமே இந்த தியானத்துக்கு பிறகு என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சவனே உங்க காலை என்ன செய்யணும்? முழங்கால் போடணும். முழங்கால் போட்டு கடவுளை நினைச்சிட்டு அப்படின்னா எந்த ஆவி உங்களை செயல்படுத்தும்? அவர் தான் உங்களுக்கு கற்றுத் தருவாரு. நீ யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, யாரை பார்க்கணும், யாரை பார்க்க கூடாது, அப்படி எல்லாத்தையும் கற்றுத் தரது எந்த ஆவி? தூய ஆவி. அப்ப அந்த ஆவி மட்டும்தான் எதை வெளிப்படுத்துவாரு? உண்மையை வெளிப்படுத்துவார். உனக்கு எது தேவை, எது தேவையில்லை அப்படின்றத வெளிப்படுத்துறது யாரு? தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு ரூபமும் இல்லாத ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இருக்குது. ஒரு சுரூபமும் இல்லாத ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இருக்கு.
நீங்க வேணா ஒரு பொய்யை மறைக்கலாம். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய்யை சொல்லணும்? 1000 பொய்யை சொல்லணும். ஆனா ஒரு உண்மையை மறைக்க நீ பொய் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா உண்மை யாரு வெளிப்படுத்துவாரு? தூய ஆவியார். உன்னை ஜட்ஜ் பண்ணிருக்கலாம், உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கலாம், உன்னை இழிவுபடுத்தி இருக்கலாம், உன்னை அசிங்கமா பேசியிருக்கலாம், உன்னை ஊரே தூற்றி இருக்கலாம், உறவுகள் இழந்திருக்கலாம், உறவுகள் தூற்றி இருக்கலாம். ஆனால் உன்னில் இருக்கின்ற அந்த உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு மட்டுமே இருக்கின்றது? தூய ஆவி. அப்ப தூய ஆவியானவர் என்றாவது ஒரு நாள் உண்மையை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நினைச்சு நீ என்ன செஞ்சிடணும்? அமைதியா போயிடணும். அடுத்த ஸ்லைட் போங்க. ஓகே, நல்லா கவனிங்க. காலையில எந்திரிச்சு எனக்கு லைஃப் வாழ்வை தர்றதே யாரு? தூய ஆவி. அதுதான் சொல்லுது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 23வது வசனம். வாழ்வு தருவது யாரு? தூய ஆவி. நல்லா கவனிங்க. இது ஒரு லாஜிக் இருக்குது. அருமையான வார்த்தை இது. இந்த வார்த்தை மறக்கவே கூடாது. இந்த வார்த்தை யாருக்கிட்ட கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு இயேசுவை நோக்கி அருமையா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நம்ம எல்லாரும் ஒரு பழைய பாட்டு பாடுவோம். யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு வாழ்க்கை கொடுக்கிறது யாரு? தூய ஆவி. ஆனா பாருங்க, இதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலைங்களா? அந்த தூய ஆவியை கொடுப்பதே யாரு? எது? வார்த்தை. வார்த்தை, விவிலியம், இறை வார்த்தை. அப்ப வாழ்வு தருவது தூய ஆவி என்றால் நல்ல கவனிங்க, அந்த ஆவியை தருவதே யாரு? வார்த்தை. வார்த்தை. அதனாலதான் நான் காலையில எந்திரிச்ச உடனே முடங்கல் போடுறீங்களா? முடங்கல் போட்ட உடனே அடுத்த வார்த்தை வாய் திறந்து இறைவா உமக்கு நன்றி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? கட்டாயம் செய்யணும். காலையில படுக்கையை விட்டு எந்திரிச்ச உடனே இறைவா உமக்கு நன்றின்னு சொல்ல வைக்கிற ஆவி எது? அப்ப எந்த ஆவியை தோற்கடிச்சிட்டீங்க? அந்த ஆவி உங்கள்கிட்ட இருக்காது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால கலாத்தியருக்கு 5:25ல பாருங்க, தூய ஆவியின் துணையால் மட்டும்தான் நீங்களும் நானும் இன்னைக்கும் வாழ்கிறோம். அடுத்து ஃபாஸ்டா. நல்லா கவனிங்க. ரோமியர்கள் திருமுகத்துல 8வது அதிகாரத்துல 14வது வசனத்துல அருமையா சொல்லி முடிச்சாரு பவுலடியார். என்ன சொல்றாரு? சத்தமா படிக்க எல்லாரும் சேர்ந்து. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்ப காலையில எந்திரிச்சு கடவுளுடைய ஆவியால இயக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க யாருடைய மக்கள்? கடவுளின் மக்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னா நீங்க யாருடைய மக்கள்? கடவுளின் மக்கள். அப்ப கடவுளுடைய ஆவியால் இயக்கப்பட்டு நன்றி சொல்லிட்டீங்கன்னா நீங்க யாருடைய பிள்ளைகள்? இறைவனுடைய பிள்ளைகள். அப்ப இறைவனுடைய பிள்ளைகள்ட்ட என்ன இருக்காது? தீய ஆவி இருக்காது. அதனாலதான் இங்க பாருங்க, ரோமியர்கள் எழுதிய அதே திருமுகத்துல 8வது அதிகாரம் 21, 26, அப்படிப்பட்ட வார்த்தையை உருவாக்கி தருவதே எந்த ஆவி? தூய ஆவி. காலையில எந்திரிச்சு வாயை திறந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டேனாவே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். எதை அச்சீவ் பண்ணிட்டேன்? தூய ஆவிய. அடுத்த ஸ்லைடு ஃபாஸ்டா முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் அடுத்ததுனா ஓகே. நல்லா கவனிங்க. எல்லாரையும் துருவி ஆயக்கூடியது எந்த ஆவி? தூய ஆவி. உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுவார். Praise the Lord. Hallelujah. அப்ப காலையில எந்திரிச்சு முழங்கல் போட்டு இறைவா உமக்கு நன்றின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு பரிந்து பேசுவராக இருக்கின்றவர் யாரு? தூய ஆவி. பரிந்து பேசக்கூடியது யாருடைய ஆவி? தூய ஆவி. அப்ப தூய ஆவியானவர் யார்கிட்ட பரிந்து பேசுறாரு? தந்தையாம் இறைவனிடம் பரிந்து பேசுகின்றார். அதுக்கடுத்து பாருங்க, அனைத்திலும் அவர் ஒத்துழைக்கின்றார். நீ காலையில எந்திரிச்சு அவரை நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படின்னா உன்னோடு இருந்து உன்னோடு பயணிக்கின்றது எந்த ஆவி? தூய ஆவி. அப்ப எவ்வளவு பெரிய மலை போல துன்பங்கள் துயரங்கள் உன்னை நோக்கி வந்தாலும் அவற்றை பனி போல மாற்றக்கூடியது எந்த ஆவி? தூய ஆவி. அதனாலதான் வேறொரு கடவுளின் அன்பு கூறுபவர்களோடு கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு
நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? தூய ஆவியானவருடைய பிள்ளைகள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Very good. அதனால தான் அடுத்த வசனத்தை பாருங்க. எபேசியருக்கு எழுதியிருக்கிற 2வது அதிகாரம் 22வது வசனம். அவர் வழியாகவே இரு இனத்தாராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கின்றோம். அதனால தான் சொல்றாரு, பவுலுடைய அருமையா சொல்றாரு, அந்த ஆவி இருக்கிறவங்க மட்டும்தான் அப்பா தந்தையே ஜெபிக்க முடியும். அந்த ஆவி இல்லாதவங்க என்ன சொல்ல முடியாது? அப்பான்னு சொல்ல முடியாது, தந்தையேன்னு சொல்ல முடியாது, இயேசுவேன்னு சொல்ல முடியாது. அடுத்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 3வது வசனத்துல படிக்கிறோம் இல்லையா? என்ன படிக்கிறோம்? தெரியலையா? தூய ஆவியால் உந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இயேசுவை ஆண்டவர்னு சொல்ல முடியும், தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியும், அப்பா அப்பான்னு சொல்ல முடியும். தூய ஆவியால் உந்தப்படாத எவனும் வாய் திறந்து கூட பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியாது, அல்லேலூயா சொல்ல முடியாது, கரங்களை தட்டி ஜெபிக்க முடியாது, உடல் அசைவுகளோடு ஜெபிக்க முடியாது. அவர் தீய ஆவி இருக்கக்கூடியவங்க வாய் கூட திறக்க முடியாது. அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கணும்னா கூட எனக்கு யாருடைய உதவி வேணும்? தூய ஆவியானவருடைய உதவி வேணும். அதுக்கு அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. அருமையான வசனம். கலாத்தியருக்கு எழுதியிருக்கிற 4வது அதிகாரத்துல 6வது வசனம். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால், யாருடைய பிள்ளைகளாய்? கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை, யாருடைய ஆவியை? தன் மகனின் ஆவியை, இயேசுவின் ஆவியை சத்தமா உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். Praise the Lord. Hallelujah. அப்ப தந்தை தன்னுடைய மகனின் ஆவியை உங்களுக்குள் அனுப்பி இருக்கின்றார் என்றால் நீங்களும் நானும் சகோதர சகோதரிகள், பங்காளிகள். Praise the Lord. Hallelujah. 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 அந்த ஆவி இருந்தா மட்டும்தான் என்னன்னு அழைக்க முடியும்? என்னன்னு அழைக்க முடியும்? அப்பான்னு அழைக்க முடியும் இல்லையா? இப்ப அப்படியே எழுந்து எல்லாரும் வந்தால் படிடுவோம். அப்படியே எழுந்து எல்லாரும் வந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவரை நம்ம பார்க்க போறோம். நற்கருணைய ஆசீர்வாதத்தை, அந்த ஆவியை எனக்குள் ஊற்றி இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆவி இந்த நேரத்துல செயல்படணும். அந்த ஆவி எனக்குள்ள செயல்படணும். அந்த ஆவி என்னை அருளால, அவசியால, ஆவியால நிரப்பணும். எத்தகைய தீய ஆவிகள் இருந்தாலும் தயவு செய்து சேரலாம் உரங்கிடுங்க, முன்னாடி எந்த அளவுக்கு முன்னாடி வர முடியுமா? இங்க கூட வரலாம், எந்த அளவுக்கு முன்னாடி வரணும். வாங்க, வெட்கப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க. ஆண்டவருக்காக இதை செய்யுங்க. ஒரு அடி நீங்க எடுத்து வைங்க, அவர் 1000 அடி உங்களை நோக்கி எடுத்து வைப்பார். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருங்க, அழுக்கானவர்களாக இருங்க, அசுத்தமானவர்களாக இருங்க, தீய ஆவிகளோட இருங்க, ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சு பாருங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். முடிஞ்சவர்கள் எல்லாருமே வாங்க, எல்லாருமே முன்னாடி வாங்க. முடிஞ்சவர்கள் எல்லாருமே சேர்ல வர வேண்டியிருங்க. சேர்ல உட்கார முடியுமா? அப்படியே உட்கார்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் கம்பல்சரியா கிடையாது இல்லையா? முடிஞ்சவர்களுக்கு ஆண்டவரோடு பேச போறோம், ஆண்டவர் என்னோடு பேச போகிறார். Praise the Lord. Hallelujah. 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 தந்தையே இறைவா, உன்னில் மகிழ்ந்து என்னோட
ஆண்டவரே, இந்த 2 நாள் தியானத்திற்கு எல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருந்து இதை நல்ல விதமாக நடத்தி கொடுத்திருக்கும். வந்த மக்களையும் திரும்பி சென்ற மக்களையும் ஆண்டவர் பாதுகாக்கும். வந்த இறைவனையெல்லாம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். கொஞ்சம் பயன்படுத்தியிருக்காகும். எல்லாம் அந்த இறைவனுக்கு நாம் கைகளை வைத்து நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. எங்களால் சமைக்க முடியாது, அதனால் வேறு நாளுக்கு நீங்கள் மாற்றிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்முடைய சகோதரர் அடைக்கிற சகோதரம் மைக்கிலும் திருச்சிராப்பள்ளியிலேருந்து எங்கேயோ அழைச்சி புக்குகளை ஏற்பாடு பண்ணி பொருட்களை வெளியே வாங்கி நமக்கு தேவையான உணவுகளை எல்லாம் தயாரிப்பதற்கு அவர்களே முன்னின்று இந்த காரியத்தை நடத்தி கொடுத்திருக்கு. ஆண்டவர்கள் கருணை கொடுத்திருக்காங்க. அவர்களுக்காக நாம் அனைவரும் கைத்தட்டி இந்த தியானத்தை ஆரம்பித்து இந்த இடத்தில் வைப்பதற்கு திருச்சிராப்பள்ளி பங்கு தந்தை அருள் தந்தை பிரான்சிஸ் நடிகளார் அவர்கள் மிகவும் காரணமாக இருந்தார்கள். அவருடைய முதலால் தான் இந்த இடத்திலிருந்து வைப்பதற்கு நம்ம ஏற்பாடு செய்தோம். அவருக்கு சில உடல்நலம் சரியில்லாதனால இங்கே வர முடியவில்லை. அவரும் இந்த இடத்தை ஏற்கின்ற டைரக்டர் ஃபாதர் செபாஸ்டியன் ஆலய திருப்பலை வைத்தவர். அதுக்கு முன்னால் ஒரு தாக்கு கொடுத்த அவருக்காகவும் இந்த இடத்தில் கொடுத்து நம்மை ஆசிரியருக்கு வைத்ததற்காகவும் இருவருக்கும் நாம் ஆண்டவர் நாமத்திலே உங்களுடைய கருத்துவதை ஆட்சியை பார்ப்பதற்காக உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாலிபத்தில் இருக்கும் குரு இவர் அதனால நாங்கள் விடுறது கிடையாது. எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவோம். போன வருஷம் அவரால் வர முடியல. ஏன் வர முடியலன்னா அவங்களுடைய ஃபவுண்டர்ஸ் டே அந்த இடையில கிளாஸ் ஆகிடுச்சு, அதனால வர முடியல. இல்லைன்னா 4 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து வரை அழைத்து கொண்டிருக்கோம். வாலிப வயதில் இருக்கும்போது வாலிபர்களுக்கு நீங்கள் நிறைய சக்திகளை நிறையா கொடுத்தார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி கொடுத்துருக்காரு. குறிப்பாக ஏஐ பற்றி சக்திகள் எவ்வளோ டீப்பான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திருக்கார். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதை இன்னைக்கு நாம் மறுபடியாக அறிந்து வைத்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு யார் விவரியை கற்றுக் கொடுக்கணுவதை வேதத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை ஊக்குவித்து இன்னும் நம்முடைய எதிர்காலத்திலே நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் குடும்பத்தை வளர்ப்பதற்கும் உறுதியாக வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து அவரை வழிநடத்த வைக்க தேவனுக்கு நன்றி செலுத்தோம். அதே விதமாக அவருக்கு நாம் நன்றி செலுத்தி கையில் தட்டா பத்தாது. அவருக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆசீர்வதிப்பார்கள் சொல்லி அவர் அனைவரும் எழுதி நின்று கைகளை உயர்த்தி வாழ்த்துவோம். எல்லாம் சேர்த்து பாடுங்க. பாடலே நீ
பின்னால் இருந்து இயங்கிய நம்முடைய பிள்ளைகளுக்கு 2 நாள் வேலை என்கேஜ் பண்ண. இந்த பிள்ளைகளை என்கேஜ் பண்ண முடியல. ஒரு 50% பேரண்ட்ஸுக்கு உட்காந்துருக்க முடியாது. பிள்ளைகளை தொந்தரவு கூட தாங்க முடியாது. டிஸ்டர்பன்ஸ் மற்றபடி இருந்துருக்கு. அதுலேருந்து முதல் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாங்க. வாங்க மேலே வாங்க. அவருக்கு வரவேற்பு கையை தட்டி ஒரு வரவேற்பு. முதல்ல வேளாண்மையில் ஒரு சிஸ்டர் ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க முடியாத சொல்ல திருச்சிராப்பள்ளி ஒரு சிஸ்டர் ஏற்பாடு பண்ணாங்க. கடைசி 3 நாள் இருக்கப்ப எங்கள் கான்வென்ட் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வர முடியாது அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறமா காட்சியர் தான் விருது அறிமுகப்படுத்தினாங்க. அவர் கூட கூப்பிட்டு வந்து பிள்ளைகளாம் ரொம்ப மகிழ்ச்சியாக கிளாஸுக்கு போயிட்டாங்க. பிள்ளைகளாம் அதுக்கு சாட்சிகள், பிள்ளைகளுடைய கிடைக்க பிள்ளைகளுடைய வீடியோ என்று அனுப்பிட்டுருக்காரு. நான் குரூப்பில் போகிறேன், அந்த வேளாண் குரூப்பில் போகிறேன், மற்ற குரூப்லேயும் போகிறேன். அது உங்களுக்கும் ஆஃபராக இருக்கும். நடக்க போகும் பல மீட்டிங்களுக்கும் அவர் அழைக்கலாம். நீங்களும் உங்களுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு தியானம் நடந்ததுன்னா சிறு பிள்ளைகளுக்கு தனியாக ஏற்பாடு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு தொழிலாக இருக்கும். அந்த பிள்ளைகளும் வேலைக்கு ஏதாவது கற்றுக்கொள்வார்கள். அவருக்கு ஆண்டுகளை ஆசிரியத்து எவ்வளவு பாடல்களும் எழுதுங்கள். எல்லோரும் பத்திரமாக தெரிஞ்சிருங்க. யாருக்கும் தங்குவதற்கு அனுமதி இல்லை. நீயோட முடிஞ்சது கொடுக்குறாங்க. ரொம்ப முடியறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் மைக்கில் வந்து கான்டாக்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா எந்த தலைவர் கூட வந்தீங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரும் சீக்கிரமாக தெரிஞ்சுன்னா நாளைக்கு ஆள் சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க. அதனால தான் 6 மணிக்கு முடித்தோம், இல்லைன்னா 8 மணிக்கு முடிச்சிருக்கோம். அதனால எல்லாரும் திரும்பி சொல்லி வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் இருந்தால் மேக்சிமம் பண்ண அடுத்த நாள் காலம் வரைக்கும் யாரும் ஒருத்தர் 2 பேர் தேவைப்பட்டால் தங்குவதற்கு பிரதர் மைக்கில் பர்மிஷன் கேட்டு பாதுகாப்பு. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் பிரைஸ் சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு நல்ல நானே சொல்லணும் நினைச்சேன். உண்மையிலே நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இது வரும் பொழுது ஆசீர்வாதமாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் கடைசி இந்த பாடுறீங்களா அந்த பாட்டு இதுதான் ட்ரெடிஷ்னலாக பழைய ஏற்பாட்டிலிருந்து பாடக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் மிக்க அதே பாடலை இந்த மாதிரி பல மீட்டிங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு நர்சிங் இப்படி குருக்கள் செய்ய வேண்டியது குருக்கள் நிலையில் ஒரு செய்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே இது பாராட்டுதலுக்குரியது. இந்த ஆசீர்வாதத்தை இவங்க தலைமுறைகள் பெறாங்களோ இல்லையோ இவங்களே பெறுவாங்க. எல்லாரும் சேர்ந்து கைதட்டி அதே பாட்டை அவங்களுக்கு பாடலாமா?